வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2025 கல்வியியல், அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி, எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல், இந்த ஸ்டடி மெட்டீரியலினுடைய சாம்பிள் ப்ரிவியூ இந்த காணொலியில பதிவிட்டிருக்கோம். அழகு 1ல இருந்து அழகு 10 வரைக்கும் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 720 பக்கங்கள் கொண்டது. இந்த ஸ்டடி மெட்டீரியலை நல்ல முறையில் உருவாக்கி தந்த வள்ளுவர் வாசகர் வட்ட பயிற்சி மையத்தினுடைய அகாடமிக் டைரக்டர், கல்வியியல் நிபுணர் திருமதி கே பிரியங்கா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழகு 1 கல்வியின் கண்ணோட்டங்கள். பாருங்க, அழகு 1ல கல்வியின் கண்ணோட்டங்கள்ல இதுல முன்தொடக்க கல்வி, தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல், அதே மாதிரி இது எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ, இந்த மாதிரி சிலபஸை மையமா வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்தங்கிய குழுக்களினுடைய கல்வி, மூளைத்திறன், பட்டங்களை பிரித்தெறிதல், சோசலிசம், அரசியலமைப்பு விதிகள், மதச்சார்பன்மை, ஜனநாயகம், இறையாண்மை, சமத்துவம், அப்புறம் மத்திய மாநில அரசு கொள்கைகள். இதுதான் கல்வியினுடைய கண்ணோட்டங்கள். இந்த சிலபஸை நாங்க ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், கல்வியின் தத்துவ மற்றும் சமூகவியல் அடித்தளங்கள். இதுல தத்துவ அடிப்படைகள் மெட்டாபிசிக்ஸ், ஆண்டாலஜி, எபிஸ்டோமாலஜி, அதாவது சிந்தனை பள்ளிகள்ல காந்திஜி, தாகூர், விவேகானந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தோ, பிளேட்டோ, ரஸ்ஸல், ரூசோ, பிரபல், மாண்டிசேரி, இவங்களுடைய லட்சியவாதம், இயற்கைவாதம், யதார்த்தவாதம், இது எல்லாமே கொடுத்திருப்போம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் கல்வி, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதெல்லாம் அழகு 2ல தெளிவாக இருக்கும். அழகு 3ல தமிழகத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரம். இது அப்படியே நியூ சிலபஸ்ங்க. இந்த சிலபஸை கொஞ்சம் வித்தியாசமான முறையில ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல இலக்கியம், பாரம்பரியம், கலாச்சாரம், உள்கட்டமைப்பு, சுதந்திர போராட்ட தலைவர்கள், தமிழகத்தினுடைய சமூக மாற்றத்தினுடைய பெண் தலைவர்கள், இதெல்லாமே சிலபஸ்ல இருக்கு. அழகு 4ல குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம். இது மெயினா பியாஜேனுடைய கான்செப்ட், ப்ளூனர், எரிக்சன், டோனியல் கோல்மேன், கோல்பெர்க், இவங்களை பத்தி இவங்க எழுதின கல்வியல் சித்தாந்தங்கள், குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம். அடுத்தது கற்றல் மற்றும் கற்பித்தல். இதுல என்னன்னா நடத்தைவாதம், கற்றல் வளைவு, நினைவு, மறத்தல், இணைப்புவாதம், கற்றல் கோட்பாடு, தாண்டெக்து, பாவ்லோவ்து, ஸ்கின்னர்து, கோக்லர்து, கெஸ்டால்ட் கோட்பாடு, கல்வியினுடைய பரிமாற்றம், இந்த மாதிரி தூண்டல், கழித்தல், பகுப்பாய்வு, இதெல்லாமே இன்டெப்தா இருக்கும். அடுத்தது புத்திசாலித்தனம், பர்சனாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், இன்டெலிஜென்ஸ், ஆளுமை. இதுல உளவியல் பண்பு கூறுகள், மாஸ்லோவினுடைய படிநிலை கோட்பாடு, நுண்ணறிவு அடிப்படைகள், ஒற்றை காரணி, முக்கோண குழு காரணி, கில்பர்ட்னுடைய கார்டனுடைய பல நுண்ணறிவு, இதெல்லாமே புத்திசாலித்தனம், ஆளுமையில இருக்கும். அடுத்தது அழகு 7 கல்வி மதிப்பீடு, சோதனை அளவீடு, மதிப்பீடு, மதிப்பீட்டினுடைய கொள்கை, புறநிலை, நம்பகத்தன்மை, நீல அச்சு வினாத்தாள் தயாரித்தல், வெயிட்டேஜ்களின் அட்டவணை, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது மேலாண்மை நிர்வாகம், இந்த போர்ட் ஸ்கார்ப் அப்படிங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லக்கூடியது. நிர்வாகம், டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மொத்த தர மேலாண்மை, பள்ளி தலைவர்கள், இதெல்லாம் இருக்கும். அழகு 9ல பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு,
பாடத்திட்டத்தினுடைய கொள்கைகள், பாடத்திட்ட முறைகள், மறைக்கப்பட்ட சொல்லாட்சி, அணுகுமுறைகள், தர்க்க ரீதியான உளவியல், மேம்பாட்டு செயல்முறை, பாடத்திட்ட மாதிரிகள், அதாவது ரால்ஃப், டைலர் இவங்களுடைய மாடல். அழகு 10ல கல்வி மற்றும் தொழில்நுட்பம், ப்ளூமின் மற்றும் திருத்தப்பட்ட வகை பிரித்தல், கற்பித்தல் நிலைகள், ட்ராக் ஃபோர்ஸ், OER, MOCCS கற்றல் மேலாண்மை, மெய்நிகர் முறைகள், கல்வியில மெய்நிகர் உண்மை தன்மைகள், இதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா டிஸ்கிரிப்டிவ்ல 720 பக்கம். நீங்க கண்டிப்பா நீங்க 30 மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் நீங்க எங்களுடைய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா, நாங்க ஒவ்வொரு யூனிட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கம் 6 பக்கம் கிட்டத்தட்ட 720 பேஜுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஃபுல்லா எடுத்து போட்டிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கல்வியியல் பயிற்சி கையேடு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டோ அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பயிற்சி கையேடு வாங்குவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ், அதாவது நாங்க வைக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் எப்படின்னா, செப்டம்பர் 14 இருந்து 23 வரைக்கும் அழகு தேர்வுகள் 10 நாளைக்கு. இந்த 10 யூனிட்டையுமே பிரிச்சு டெஸ்ட் வச்சு எங்களுடைய மெட்டீரியலை இன்னைக்கு நாங்க அழகு 1, செப்டம்பர் 14 அழகு 1, செப்டம்பர் 15 அழகு 2, இப்படி ஒவ்வொரு அழகா இன்டெப்தா கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு டிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருவோம். 10 நாள் உங்களுக்கு டெஸ்ட், 10 நாள் கிளாஸஸ். அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு வினாவிடை கலந்தாய்வு, ஆன்லைன்ல கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், கூகுள் மீட்டு கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் கிளாஸ் யார் யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு ஜிகே, அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதெல்லாம் இலவசமா கொடுப்போம். ஏன்னா ஜிகேல 10 மார்க் இருக்கு. சிலபஸ் படி பாருங்க, கிட்டத்தட்ட 4-5 நாள் ஜிகேவுக்கு டெஸ்ட். இதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் நீங்க எங்க கூடைய இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே நீங்க கத்துக்கலாம். இந்த கட்டணம் செலுத்தி பயில விரும்புவோர் 9020-90254-20905 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த 40 மதிப்பெண் பிளஸ் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த இதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட், ஸ்பெஷல் கோச்சிங், ஸ்பெஷல் ட்ரைனிங் அடித்து இந்த 40 மார்க் இது மதிப்பீட்டு தேர்வு. நீங்க உங்களுடைய மேஜர்ல 110 கேள்வி இருக்கும், இதுல 40 வினாக்கள் இருக்கும். இந்த 40 தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. ஜிகேலாம் ஸ்கூல் புக்ல இருந்து ரொம்ப எளிமையான முறையில் நாங்க கொடுத்ததை நீங்க படிச்சீங்கனாலும் போதும். அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி மேக்சிமம் 9th 10th தான். இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய கிராமர் இதெல்லாமே சொல்லி தந்துருவோம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.